என்ன ரீட்டா எல்லா ஃபைலையும் எடுத்து வச்சிட்டியா? சார் வந்து கத்தக்கிது போறாரு. எடுத்து வச்சிட்டேங்க சார். அன்னைக்கு ஒரு சாதாரண ஃபோன் அடிச்சதுக்கு எவ்வளோ கோவப்பட்டாரு. சரி சரி, அவர் வர சவுண்டு கேக்குது, எல்லாரும் அமைதியா இருங்க. என்ன எல்லாரும் அப்படி பார்க்குறீங்க? மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் சார். ஓகே ஓகே, நம்ம எஸ்எஸ் குரூப்போட இன்னொரு பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். 4 மணிக்கு மீட்டிங் இருக்குது, கிளைண்ட்ஸ்லாம் வராங்க, அதுக்கேற்ற எல்லா ஏற்பாடு எல்லாம் பண்ணிடுங்க. மேடம் நீங்கள் எங்கே போகணும்? சார் இந்த கேஃபிட்டியா ஏரியா எங்கே இருக்குது? ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்டில் திரும்ப மேடம், அங்கே இருக்குது. நம்மள்ட்டெல்லாம் எப்படி எரிஞ்செரிஞ்சு விழுவலாம், ஆனால் கஸ்டமர்கிட்ட பாரு எவ்வளோ சாஃப்டாக பேசுகிறான். அங்கே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க தனியாக? இல்லை சார், கஸ்டமரை என்னம்மா கவனிக்கிறீங்கன்னு சொன்னேன். நேற்றே எது மறந்துடக்கூடாதுன்னு லிஸ்ட்டு போட்டு வச்சுருந்தோம், அது எல்லாமே எடுத்துக்கிட்டாச்சு. சரி, பஸ்ஸுக்கு வர டைம் ஆயிடுச்சு, கிளம்பிடலாம். அச்சோ, ஃபோனை வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டோமே. இதுக்கு தான் நேற்றே லிஸ்ட்டு போட்டு வச்சுருந்தேன். இப்போ பாரு, திரும்பி போய் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே பஸ்ஸு போயிடும். வேறு என்ன பண்ணுறது, திரும்பி போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ஞாபகம் மறதிக்கு நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. நேற்று தான் லிஸ்ட்டு போட்டு வச்சா அதுக்குள்ளேயே திரும்பி மறந்துட்டோம். பஸ்ஸு வேற போயிடும், அதுக்குள்ளே நம்ம சீக்கிரமாக போயிடுவோம். அச்சோ, பஸ்ஸு போயிடுச்சு. அடுத்த பஸ்ஸு வரத்துக்கு எப்படியும் 20 நிமிஷம் ஆகிடும். இன்றைக்கி நேரமே சரியில்லைப்போ. அப்பாடா, எப்படியோ வந்து சேர்ந்தாச்சு. இது என்ன இவ்வளோ பெரிய பில்டிங்காக இருக்குது, யார்கிட்ட போய் ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு கேட்குறதுனே தெரியலையே. இந்த அம்மா வேற பிளைண்டட் வேணான்னு சொன்னால் கேட்குறாங்களா? என்னை கேட்காமே எல்லாமே முடிவு பண்ணிடுறாங்க. மேடம் நீங்கள் எங்கே போகணும்? சார், இங்கே ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது? மேலே போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது மேடம். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே மேடம், பார்த்து போங்க. பரவாயில்ல, இந்த ஹோட்டலில் விசிட்டர்ஸை நல்லாவே கவனிச்சுக்கிறாங்க. சார் மீட்டிங்கில் சூப்பராக பேசுனீங்க சார். நீங்கள் பேசின பிரச்சனை கிளைண்ட்ஸை சீக்கிரமாகவே ஒத்துக்கிட்டாங்க சார். ஓகே, அதுக்கேற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சீக்கிரம் ரெடி ஆகிடும். ஜென்சி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே சார். சார் உங்கள் வீட்டிலேருந்து கால் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேங்க சார். எனக்கு காது நல்லாவே கேட்கும். அந்த கால் ஒன்று நீங்கள் யாரும் அட்டன் பண்ண வேணாம். சார் ஆனால் அது உங்கள் வீட்டிலேருந்து வர முக்கியமான கால் ஆச்சே. என்ன காலாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். உங்கள் வேலையை பாருங்கள். சார் ரொம்ப நேரமாக அடிச்சிட்ருக்கு. சரி, இங்கே கொடு. ஹலோ. ஓகே ஓகே, சரி வந்துடுறேன். சரி, எனக்கு இம்பார்ட்டண்டான வேலை இருக்குது, நீங்கள் எல்லாரும் பார்த்து சீக்கிரமாக வேலையை முடிச்சிருங்க. ஓகே சார். உன் மூஞ்சி அடிக்கடி பார்க்க வேணாம்னு நினச்சேன். எதுக்கு ஃபோன் பண்ண? எனக்கு மட்டும் என்ன, தாத்தா திரும்பியும் சொத்து பத்து வந்து மாற்றி எழுதி வச்சிருக்காரு, அதை காமிக்க தான் உன்னை கூப்பிட்டேன். இது பார்க்கும்போதே எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. சரிடா, நான் கிளம்புறேன். டேய் இருடா, இது ரொம்ப சீரியஸான விஷயம். என்னடா சீரியஸான விஷயம்? இது அவரோட சொத்து, அவர் இஷ்டத்துக்கு அவர் எப்படி வேணா எழுதி வைப்பாரு. சரி சரி, வாடா உட்கார்றா, எதா இருந்தாலும் பேசிக்கலாம். இங்கே பாருடா, நான் சொல்கிறது கேளு. நீ இதுக்கு சம்மதிச்சுன்னா எஸ்எஸ் ஹோட்டலோட சேர்மேன் போஸ்டிங் உனக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நீ எல்லாமே டேக் ஓவர் பண்ணிக்கலாம். அதுக்கு அவர் சொல்கிற பொண்ணில் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போட்டிருக்காரு. இதில் எனக்கு விருப்பம் இல்லை. 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே தான் பண்ணாரு, என்னால் முடியாது. டேய், நீ நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு ஹஞ்சு இல்லைடா. அப்புறம் ஹஞ்சு இல்லைன்னா யாரை வேணா இருந்துட்டு போட்டோம், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. டேய், நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கடா, இது சீரியஸான விஷயம். சரி, இவ்வளோ சொல்லும் போது நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணலாம். இன்னும் 1 ஹவரில் நம்ம அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வந்துடலாம். இவன் நம்ம காலையில் ஹோட்டலில் பார்த்தவனாச்சே. ஹாய். ஹலோ மேடம். சொல்லுங்கள் சார், என்னை பார்க்கணுன்னு கூப்பிட்டுருந்தீங்களா? இல்லை மேடம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கள் சார், என்னென்னு? உங்களுக்கு லீதேஜ் தெரியுமா? லீ தேஜா? அப்படி ஒரு பையன் என் கிளாஸில் படிக்கவே இல்லைங்க. நான் வேணா வேறு கிளாஸில் இருக்கானான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லட்டுமா? என்ன இவன் இப்படி நக்கலாக சிரிக்கிறான்? இல்லைங்க, ஸ்டூடெண்ட் இல்லை அவர். உங்களுக்கு எஸ்எஸ் குரூப்பை தெரியுமா? தெரியும். அந்த கம்பெனியோட சேர்மேன் தான் அவர். சரி, ஓகே. நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க? அதுவா, நீ என் தாத்தாவை எப்படி மயக்கினேன்னு தெரிஞ்சுட்டு போக தான் வந்தோம். டேடி கொஞ்சம் கம்முன்னு இருடா. ஐயோ, என்ன ஆகும்னு அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்க. இங்கே பாருங்க, நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரில. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு புரியுது, நீங்கள் ஏன் டெய்லியும் கூட ஒரு வக்கீல் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கீங்கன்னு. ஐயோ சாரிங்க. நீங்கள் ஏங்க சாரி கேட்குறீங்க? நீங்கள் பார்க்க படித்த ஒரு மாதிரி தான் தெரியுறீங்க. ஐயோ, மற்றவங்களுக்காக நீங்கள் சாரிலாம் கேட்க வேணாம். சரி, நான் விஷயத்துக்கு வரேன். எங்கள் எஸ்எஸ் குரூப்போட சேர்மேன் ஒரு உயில் எழுதி வச்சிருக்காரு. ஏன், என்னாச்சு? அவர் செத்துட்டாரா? ஐயோ ரொம்ப சாரிங்க, அவர் இன்னும் சாகலை, உயிரோடு தான் இருக்காரு. அட சும்மா இருடா. அந்த சொத்துல நீங்களும் சம்மந்தப்பட்டிருக்கீங்க. ஆமாம், அவர் சொத்தே உனக்கு தானே அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. இங்கே பாருங்க, நீங்கள் சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா? என்னத்த புரியல? நீ என் தாத்தாவை கரை பண்ணி சொத்தையெல்லாம் ஆட்டையை போடலான்னு பார்த்துருக்க. ஆனால் அவர் ஒரு டெஸ்ட் வச்சு என்னையும் இதில் கோத்து விட்டு வேடிக்கை பார்க்குறாரு. ஆனால் நான் நினச்சதை விட நீ ரொம்ப கேவலமான பொண்ணாக இருப்ப போலையே. ஃபஸ்ட்டு வெளியே போங்க. உங்கள் கூட இருக்கவங்களாம் உங்கள் கூட எப்படி இருக்காங்க? கண்டிப்பாக உங்கள் சுற்றி இருக்கவங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சாரிங்க, ஒரு நிமிஷம் நாங்கள் சொல்கிறது அமைதியாக மட்டும் கேளுங்க ப்ளீஸ்.
இதில் உங்களுக்குமே ப்ராஃபிட் இருக்குங்க, நான் சொல்கிறது கேளுங்க. அப்படி என்னங்க ப்ராஃபிட் இருக்குது, கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்ப்போம். இந்த உயிரில் என்ன இருக்குன்னா, அவர் சொல்கிற ஆளை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் கிடைக்கும். சரி ஓகே, அவர் யார் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்கிறாரு? வேற யாரும் இல்லைங்க, இவன் தான் வருண், எஸ்எஸ் குரூப்போட சிஇஓ. வேணாம் இதுக்கு மேலே சொல்லாத, என்னால் கேட்கவே முடியல. ஐயோ சொல்லாதீங்க, கேட்கும் போதே ரொம்ப பயமாக இருக்குது. நீங்களா அந்த வருண்? ஓ மை காட், என்னால் நம்பவே முடியல, கெட்ட கனவு மாதிரி இருக்குது. சேம் டு யூ. நீங்கள் மட்டும் வருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, எங்கள் எஸ்எஸ் குரூப்லேருந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ளீஸ் போது எதுவும் சொல்லாதடா. சப்பா. ஏய் என்ன சும்மா ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருக்க? என்ன சப்பா அப்படி இப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைங்க, நீங்களும் வேணான்னு சொன்னீங்களே, அதனால எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. ஏதோ கல்யாணம் பண்ணுமா, அதுவும் உங்களை பண்ணுமா, கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. இவ்வளோ நாடகம் போடுற நீ எங்கள் தாத்தாவை கரெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சிருக்கணும். ஹலோ, உங்களுக்கு காது கேட்குமா கேட்காதா? உங்கள் தாத்தாவை எனக்கு யாருன்னே தெரியாது. ஏய் வாடா போகலாம், இவள்கிட்டலாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. சரிங்க நாங்கள் கிளம்புறோம். இவன் மேலே எனக்கு ரொம்ப டவுட்டாகவே இருக்குது, எதுக்கும் நீ இவன் மேலே ஒரு கண்ணு வச்சுட்டே இரு. ஆமாண்டா, எனக்கு வேறு வேலையே இல்லை பாரு, நான் அந்த லேடி பின்னாடியே போய் சுற்றிட்டு இருக்கவா? எஸ்எஸ் குரூப்போட அட்வொகேட் நீ பார்க்காம இந்த வேலையை யார் பாப்பா? இப்போ புரியுதுடா அந்த பொண்ணு சொன்னது. உன் வாய்க்கெல்லாம் கூடவே ஒரு வக்கீல் இருந்துகிட்டே இருக்கணும். என்ன தாத்தா உன்னையும் வர சொல்லியிருந்தாரா? ஆமாம், உனக்கும் எனக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது இந்த ஆஃபீஸில். லாஸ்ட் டைமாக உன்னை பார்க்க வரும்போது ஒரு பொண்ணை பார்த்தேன், உன்ன மாதிரியே நல்ல பொண்ணாக இருந்தா. எனக்கு ஆக்சிடெண்ட் வேறு ஆயிடுச்சு, அந்த பொண்ணு தான் எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணா. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. ஆக்சிடெண்ட் ஆனப்போ என்னை எப்படி கவனிச்சுக்கிட்டா தெரியுமா? இப்போ நினைக்கும் போது கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாங்கப்பா 2 பேரும் வந்துட்டிங்களா? என்ன பேராண்டி, பெரியவங்களை பார்த்தா வணக்கம் வைக்கணும்னு எனக்கு தெரியாதா? இப்போ தெரியுது பாட்டி, நீ ஏன் சீக்கிரம் போய் சேர்ந்துட்டேன்னு. இவன் திருந்தவே மாட்டான் போலையே. ஏதோ பேசணும்னு வர சொன்னீங்களே தாத்தா, என்னது? ஒரு பொண்ணை வச்சு என்னை லாக் பண்ணலான்னு பார்க்குறீங்களா? உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்களே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? பண்ணியிருப்பேனே, ஒரு 30 வருஷம் எங்கே இருந்தேன்னா கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலனா நான் எல்லா ப்ராப்பர்ட்டியும் தேவுக்கு கொடுத்துருவேன், அவ்வளோதான் சிம்பிள். என்ன என் வீக்னஸ் வச்சு விளாட்றீங்களா? பார்த்துக்கலாம், நீங்களா நானான்னு பார்த்துக்கலாம். அப்போ அந்த பொண்ணு உனக்கு ஓகேவா? வணக்கம் தாத்தா. என்னப்பா சிவா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் தாத்தா. என்ன வரும் நீ சொல்கிற? பார்த்துக்கலாம்னு சொன்னனே. என்னடா அப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு ஓகேவா? சீச்சி, என்னால் கல்யாணம்லாம் பண்ண முடியாது. வேணா டேட் பண்ணுறது வேணா பற்றி யோசிக்கலாம். அப்போ 1 வருஷம் டேட் பண்ணும், ஓகேவா? 1 வருஷம்லாம் முடியாது, 3 மாதம்தான். சரி 6 மாதமாவது பண்ணு. 6 மாதமா? இந்த 6 மாதம் நான் உனக்கு கொடுக்குற டைம் கிடையாது, அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்கிறதுக்கு நான் கொடுக்குற டைம். எனக்கு தெரிஞ்சு உன்ன மாதிரி ஆள்லாம் ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஓகே தாத்தா, இந்த தடவை நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. இதை நீ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து தேவுக்கு தான் இந்த ஆப்ஷன். சரி தாத்தா. மூஞ்ச பார்த்தா பச்சை குழந்த மாதிரி இருக்கா, தாத்தாவை எப்படி கரெக்ட் பண்ணியிருப்பா? ஆனால் சரியான விஷமாக தான் இருப்பா போல. சரி, நாளைக்கு என்னன்னு போய் பார்த்து பேசிட்டு வந்துடலாம்.